தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஜெசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இன்றைய நாளுக்குரிய முதலாம் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. தெயோபில் அவர்களே, ஜேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடிருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவியால் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயிர ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்டு கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதால் அதன் முன்பு மண்ணுலகில் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர்.
அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் தருகின்ற நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மாற்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 20 முடிய. மாற்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 பேருக்கு தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோ பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்றோம், எல்லோருமே முடக்கப்பட்டவர்களாக எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் செல்ல முடியாத நிலையிலே நாங்கள் ஒருமித்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் ஆண்டவன் இயேசு என்று விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நீங்கள் அல்லல் படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், கலக்கத்துக்குள்ளாகி இருக்கிறீர்கள், பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்காக நான் பரந்து பேசுவதற்காக நான் விண்ணகம் செல்கின்றேன் என்ற அந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்காக விண்ணகம் சென்றிருக்கின்றார். ஆண்டவன் இயேசு விண்ணகம் சென்றதன் நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக, எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்துவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதி தரும் தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புவதாக வாக்களித்து இன்று ஆண்டவர் விண்ணகம் சென்றிருக்கிறார். ஒரு இயேசுவில் பிரியமான ஒரு உறவுகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் விண்ணகம் செல்லுகின்ற பொழுது தன்னுடைய அப்போஸ்தலரிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்றார். என்னுடைய இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்ட சமூகமாக வாழ வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார்.
அன்போடு வாழ வேண்டும், பாசத்தோடு வாழ வேண்டும், இறை நம்பிக்கையிலே வேரூன்றியவர்களாக வாழ வேண்டும் என ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகின்ற பொழுதும் கூட எங்களுக்கு பல அருள் அடையாளங்களை செய்வதற்கு அதிகாரத்தை விட்டு செல்லுகின்றார். அதிகாரம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்திலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக ஆண்டவருடைய அருள் அடையாளங்களை செய்ய நாங்கள் தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம். ஆகவேதான் ஒரு இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, துயர் நிறைந்த இக்காலகட்டத்தில், பீதிகளோடு பயங்களோடு வாழுகின்ற இக்காலகட்டத்தில் உறுதி தரும் ஆவியை எங்களுக்கு ஆண்டவர் அனுப்புவதாக வாக்களித்து இன்று அந்த உறுதி தரும் ஆவியை எங்களுக்கு அனுப்புவதற்காக ஆண்டவர் தந்தையிடம் பரிந்து பேச சென்றிருக்கின்றார் என்ற அந்த அசையாத விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், உரிமை பேற்றிலே பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் விண்ணகம் சென்றார், அதே போன்று எங்களுடைய உள்ளமெல்லாம் விண்ணகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, விண்ணகத்தை நோக்கி எழுகின்றன. எதற்காக? ஆண்டவருடைய அன்பை சுவைப்பதற்காக, தந்தையாகிய இறைவனுடைய பாதுகாப்பை அனுபவிப்பதற்காக, தந்தையாகிய இறைவனுடைய இறை பராமரிப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ளுவதற்காக. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எங்களுக்காக விண்ணகம் சென்ற அன்புள்ள இறைமகனாகிய கிறிஸ்துவே, அல்லல்படும், துன்பப்படும், வேதனைப்படும், பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உறுதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க, அமைதியான வாழ்க்கை கிடைக்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க அருள் தாரும் என்று சொல்லி இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடிக்கொண்டே இருப்போம். அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, இன்றைய இந்த நாளிலே இறைவன் என்னையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். மக்கள் எல்லாம் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கொரோனா என்னும் கொடிய நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், நாளுக்கு நாள் செத்து மடித்து கொண்டிருக்கின்றார்கள். புகழப்பட வேண்டிய மனித உயிர்கள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக மன்றாட வேண்டும், ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய மனநிலையை கொண்டவர்களாக இந்த உலகத்திலும் இந்த சமூகத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பங்கிலும் நாங்கள் வாழ வேண்டும். முடக்கப்பட்ட மக்களாக முடங்கிய நிலையிலே வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்றோம், இறைவனுடைய ஆளுகையை உணர்ந்து கொள்ளுகின்றோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம், ஆண்டவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம், ஆண்டவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த அசையாத விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்றைய இந்த நாளிலே விண்ணகம் சென்றிருக்கக்கூடிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்காக பறந்து பேசி நிம்மதியான, அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு பெற்றுத்தர ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். அன்னை மரியாள் எங்களை வழிநடத்தவும், அன்னை மரியாளுடைய வழி துணையிலே நாங்கள் செல்ல அன்னை மரியை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். இன்றைய இந்த நாளிலே விண்ணகம் சென்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பறந்து பேசவும், எங்களுடைய உள்ளங்களையும், எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய சமூகத்தையும், எங்களுடைய நாட்டையும், உலகத்தையும் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுவித்து நாங்கள் எல்லோருமே இறைவனில் செல்லும் மக்களாக வாழ எங்களை உருமாற்ற எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பிலும் இறை பராமரிப்பிலும் பரிந்து பேசுதலிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.